ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னையிலேருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த வாரம் ஃபுல்லாக இன்னைக்கு என்னது இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் இலக்கணம் டாபிக்ஸ் எழுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீசனிங் டாபிக்ஸ். ஸோ இதுமாரி ஒரு வீக் ஃபுல்லாக என்னென்ன டாபிக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஷெடியூலும் வந்து பண்ணிடுறோம். அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு கரெக்டாக நோட்ஸ் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புதுசாக படிக்கிறாங்க, வீட்டில் அக்கா படிக்கிறாங்க, ஃபேமிலியில் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணாமல் லிங்கை வந்து ஷேர் பண்ண வந்து விடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா டாபிக்ஸும் நீங்கள் கரெக்டாக 90 கிளாஸஸ் அந்த 100 கிளாஸஸையும் நீங்கள் பார்த்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம மூன் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கான வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து வந்துடும். இது வந்து சார் ஃப்ரீ கிளாஸு குவாலிட்டி இல்லாமல் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படிலாம் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆஃப்லைனில் ஆன்லைனில் எப்படி நம்ம டாபிக்ஸை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதே போல் குவாலிட்டியாக வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து எல்லா கிளாஸஸுமே வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள், ஓகேங்களா? இப்போது புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இலக்கணத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து போயிடலாம். ஏன்னா 2-3 வருஷம் படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் என்ன பேட்டர்னில் இருக்கும், எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், அது வந்து எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி படித்த பசங்களுக்கு வந்து தெரியும். இப்போ புதுசாக படிக்கிற பசங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இதில் அதிக பேர் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாமாக என்ன இருக்குது? குரூப் 2 அண்டு குரூப் 4. குரூப் 2 கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 4 வந்து நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. ஏன்னா 10th குவாலிஃபிகேஷனில் வந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்குமே எழுதலாம். குரூப் 4 எக்ஸாம் என்னது 10th முடிச்சிருந்தால் 10th முடிச்சுட்டு 11th 12th தேவையில்லை, 10th மட்டும் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? 18 வயசு வந்து 60 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம்? இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். லாஸ்ட் இயர்லேருந்து தான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில போஸ்டிங் 10th குவாலிஃபிகேஷனும் 60 வயசு வரைக்குமே வந்து எழுதலாம். அதேமாரி இதில் அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப தான் இன்னும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா விஓலாம் வந்து 60 வயசு வரைக்கும்லாம் எழுத முடியாது. மினிமம் ஒரு 41 வயசு வரைக்கும் வந்து எழுதலாம். அது நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ அதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றப்பையும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவோம். சரி, எல்லாருக்கும் என்ன ஃபோக்கஸ்? எப்படியாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும், கவர்மெண்ட்ல போயிட்டு உக்காந்துடணும். நிறைய பேர் பிரைவேட்ல வேலை செய்யறவங்களுக்கே என்னவா தோணும்? ஐயோ என்னடா போட்டு டார்ச்சர் பண்றாங்களே, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி உள்ள போயிடலாம் நிறைய வந்து ஆசைகளும் கனவுகளும் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு உதவி பண்ண தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கிளாஸஸை வந்து கொண்டு வரோம். ஸோ அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம உள்ள போகணும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணதுலேயே ஒரு கடைசி எக்ஸாம்ஸ் எது அப்படின்னா ஒரு 10th குவாலிஃபிகேஷன்ல கம்மியா படிச்சுட்டு உள்ள போறக்கூடிய ஒரே லெவல்ல உள்ள போறது என்னது? இந்த குரூப் 4 எக்ஸாம் தான். இந்த குரூப் 4 எக்ஸாம் என்னது? ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, செனோ டைப்பிஸ்ட். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. ஸ்டார்டிங் சேலரி என்ன இருக்கும்? 20க்கு மேலே இருக்கும். 20,000க்கு மேலே வந்து சேலரிஸ் வந்து இருக்கும். சார் இதில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் உள்ளே போகணும் சார், எப்படி வேலைக்கு போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக வேணா இருங்க, ஜென்ரலை தாண்டி பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், ஓகேங்களா? காமனாக நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா 200 கொஷின்ஸ் நமக்கு வந்து கேட்பாங்க. எவ்வளோ? 200 கொஷின்ஸ். 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 200 கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க? மொத்தம் 11 சப்ஜெக்ட். இந்த 200 கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்க? 11 சப்ஜெக்ட், 11 பாடங்கள்ல இருந்து கேட்குறாங்க. 11 பாடங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க? இந்த 200 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 200 கொஷின்ஸ்ல நான் எத்தனை கொஷின்ஸ், மார்க் கிடையாது, கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் எவ்வளோ போடுறேன் அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். 200 கொஷின்ஸுக்கு நான் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும், அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 170, ஓகேங்களா? 170 இந்த மார்க்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து நான் சேஃப் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னா எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓகேங்களா? இதே பிசியில் இருக்கீங்க, பிசி கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ், 2 கொஷின்ஸ் 172 அது மாதிரி வந்து போடலாம். இதே நீங்க உமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது
165+ கொஷின்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கும். கட் ஆஃப் வந்து இதுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் வந்து மாறும். கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ணது வந்து கொஷின் பேப்பர் தான். கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும், கட் ஆஃப் எகிறோம். கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாகும். ஸோ அதை பொறுத்து தான் இப்போ நான் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும், இந்த மார்க்கு தான் எனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னா இதான் விஷயம். அப்போ நம்ம கேட்கறது எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, 200 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அந்த 200 கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க, 11 சப்ஜெக்ட்ல இருந்து கேட்குறாங்க. அந்த 11 சப்ஜெக்டும் நம்ம படிச்சாதான் பாஸ் ஆகிறதுக்கான லெவல் என்னது, 170 கொஸ்டினுக்கு மேலே நம்ம போட்டோம்னா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கும், வேலைக்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 11 சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்னா நடப்பு நிகழ்வுகள். சயின்ஸ், ஓகேங்களா, சயின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாய வரலாறு இருக்கு. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, தமிழ் இருக்கு. ஸோ இப்படி வந்து 11 சப்ஜெக்ட் வந்து சேர்ந்தது தான் அந்த 200 கொஷின்ஸ் வந்து நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க. இதே பேட்டர்ல தான் உங்களுக்கு குரூப் 2ல ப்ரிலிம்ஸ்லயும் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சார் அப்போ 11 சப்ஜெக்டும் என்னால் வந்து படிக்க முடியுமா, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, 11 சப்ஜெக்ட் படிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். அது என்ன பண்ணால் ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த 11 சப்ஜெக்ட்ல இருந்து வெயிட்டேஜ் அதிகமான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? அப்போ அதிகமான கொஷின்ஸ் வந்து எங்க இருந்து கேட்குறாங்க அப்படின்னா தமிழ்ல எவ்வளவு கேட்குறாங்க, 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. தமிழ்ல எவ்வளவு கொஷின்ஸ் கேட்குறாங்க, 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது மேக்ஸ்ல எவ்வளவு கேட்குறாங்கன்னா 25+. என்ன சார் வருஷம் மேக்ஸ்ல வந்து 25 கொஷின் தான் கேட்பாங்க, ஆனா இந்த வருஷம் 25+ நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல மேக்ஸ் கொஷின் எத்தனை கொஷின் இருந்துச்சு, 27 கொஷின்ஸ் இருந்துச்சு. 27 கொஷின்ஸ் வந்துருக்கு. அப்போ எப்படி கேட்பானே சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டான், புதுசாக ஒரு பேட்டர்னை போட்டான். ஸோ கிராமர்ல இவ்வளோ கொஷின் கேட்போம், ஓகேங்களா, ஜிஎஸ்ல இவ்வளோ கொஷின்ஸ் கேட்போம். இப்போ கிராமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், சொல்லதிகாரம் இருக்கு, மொழிபெயர்ப்பு, கலை சொற்கள், இதுமாரி எல்லாத்துக்கும் செப்பரேட் பிரித்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஓகேங்களா? இப்போ இருந்தாலும் அதை அடுத்தடுத்து வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த 11 சப்ஜெக்ட்ல இருந்து 2 சப்ஜெக்ட்ல இருந்து மட்டுமே எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, 125+ கொஷின்ஸ். 125+ கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கறாங்க. அப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்கு, பேலன்ஸ் 9 சப்ஜெக்ட் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 9 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 9 சப்ஜெக்ட் என்ன, இந்த கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், அப்புறம் உங்களுக்கு என்னது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க, பேலன்ஸ் 75 கொஷின்ஸ் வந்து கேட்கறாங்க. 75 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 சப்ஜெக்ட் படிச்சு அதிக மார்க் எடுக்கிறது ஈஸியா, இல்லை 9 சப்ஜெக்ட் படிச்சு அதிக மார்க் படிக்கிறது ஈஸியா? எல்லாமே சொல்லுவீங்க என்னது, 2 சப்ஜெக்ட் படிச்சு அதிக மார்க் எடுக்கிறது தான் வந்து ஈஸி. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் மேக்ஸ். இந்த தமிழ் மேக்ஸுக்கு மட்டும் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. தமிழ் மேக்ஸுக்கு மட்டும் தமிழ்ல 100க்கு 90க்கு மேல எடுக்கணும், 95 வரைக்கும் எடுக்கணும். 95 டார்கெட்டு. மேக்ஸ்ல இப்போ மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்கறோம் அப்படின்னா 21, 22, 23, 24 வரைக்கும் நம்ம தட்டணும். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு மட்டுமே போகுது. சில பேர் என்ன பண்ணலாம், சில அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்த உடனே ஹிஸ்டரியில போய் படிக்கிறது, சயின்ஸை போய் படிக்கிறது. எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், எனக்கு ஹிஸ்டரி பிடிக்கும், எக்கனாமிக்ஸ் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க. ஸோ அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் போல காலை வச்சுனா நம்ம என்ன பண்ணலாம், படிச்சுக்கிட்டே வந்து கிடக்கணும். சயின்ஸில் நம்ம கொஷின்ஸோடைய வெயிட்டேஜ் கம்மி. மெயின்ஸில் தான் நமக்கு குரூப் 2 மெயின்ஸில் தான் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து எக்காரணத்து கொண்டும் ஜிஎஸ்ல வந்து உள்ள போகாமல் ஃபர்ஸ்ட் தமிழ்லையும் மேக்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதிகமான தேர்வுகளை எழுதுங்க. தமிழுக்கு மட்டுமே 3 டெஸ்ட் பேட்ச் போடுங்க, 4 டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நீங்க நம்ம அகாடமி 3 அகாடமில தான் டெஸ்ட் பேட்ச் போடணும்னு அப்படிலாம் கிடையாது. உனக்கு எங்க விருப்பமோ எங்கேயோ டெஸ்ட் பேட்சை போட்டு நீ விருப்பப்பட்டு நீ ஃபுல்லா படிச்சு டெஸ்ட் போட தான் உன்னுடைய மார்க்ஸ் வந்து எகுரும். ஏன்னா நீ என்னென்ன தப்பு பண்றன்னு நீ டெஸ்ட் போடுறதான் தெரியும். கேர்லெஸ் மிஸ்டேக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 15 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்க.
லாஸ்ட் இயர் பாருங்க, நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து சொல்றோம். லாஸ்ட் இயர் என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழ் மேக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து தமிழில் வந்து 95 கொஷின்ஸ் முடிவு பண்ணுங்க. மேக்ஸில் வந்து ஒரு 21லேருந்து 22 இருக்கட்டும், 23 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்ல வந்து நமக்கு என்ன பண்ணோம், 75 கொஷின்ஸ்ல வந்து நீ படிக்காம போயிட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டாலே என்ன ஆயிடும் உனக்கு, உனக்கு வந்து ஒரு 40 கொஷின், அதாவது 38லேருந்து ஒரு 40 கொஷின் வரைக்குமே உனக்கு வந்து என்ன ஆகிடும், கிளிக் ஆகிடும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வச்சு பார்க்கலாம். குரூப் 4 ஸ்டடி பிளான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை வந்து பாருங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கணக்கு வரியாக நம்ம வந்து பிரிக்கிறோம். பிரித்து நம்ம வந்து ரிவ்யூ கேட்குறோம். என்ன எப்படி பண்ணீங்க, தமிழில் இவ்வளோ மார்க் போட்டிங்களா, மேக்ஸில் இவ்வளோ போட்டிங்களா, ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க், படிக்காமல் எவ்வளோ மார்க் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கேட்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட் ரிவ்யூ என்ன வருது அப்படின்னா, ஜிஎஸ் படிக்காம போயிட்டு 38லேருந்து 40 கொஸ்டின் வந்துருது. நம்ம கேட்குறோம், ஒருத்தவங்க 41 போட்டோன்றாங்க, ஒருத்தவங்க 42 போட்டோன்றாங்க, ஒருத்தவங்க 38 போட்டோன்றாங்க. அப்போ ஜிஎஸ்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி மார்க் வந்துடுது. ஆனால் தமிழ்லையும் மேக்ஸ்லையும் கோட்டை விட்டுறாங்க. சொல்றாங்க டெஸ்ட் போடும்போது, சார் நான் தான் தமிழ் படிச்சு கரைச்சி குடிச்சிட்டேன், ஆனால் மார்க் அதில் எத்தனை, 82 76 இந்த மாரி மார்க் போட்டு வச்சிருக்காங்க. மேக்ஸ்ல 12 13. ஸோ இப்போ நமக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது தமிழும் மேக்ஸும் மட்டும்தான். அது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதை கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு வந்து படிங்க. எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக படிச்சிடணும். இப்போ கூட இந்த குடும்பஸ்தன் படம் கூட வந்துருங்க, அதில் கூட வந்து ஒரு டைலாக் வந்து சூப்பரான டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் வந்து எல்லா மாணவர்களுக்கும், அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நல்லாவே வந்து புரியும். அந்த சூழ்நிலை தான் வந்து இருப்பாங்க. சொல்லுவாங்க, என்ன டைலாக் அது, தலைலாம் பாரமா இருக்கும், படுத்தா தூக்கம் வராது, தூங்கினா எழுந்திருக்க முடியாது, என்னடா வாழ்க்கைன்னு இருக்கும், எப்படா இந்த கஷ்டம்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்ஸ் வந்து வரும். அப்போ அதில் வந்து ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வழி எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும், சுகமா நினைச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு. பல கனவுகளோட வந்து படிக்கிறாங்க, ஆனா வீட்டில் அவ்வளோ திட்டு அவ்வளோ பேச்சு வாங்கிட்டு எப்படியாச்சும் நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடாமுயற்சியாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைமைலாம் அப்படிதான் வந்து ரொம்ப கஷ்டமானு சொல்லியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு நீங்கள் வந்து பண்ணீங்கனாலே எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். அப்போது நம்ம ஷார்ட்டாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, 11 சப்ஜெக்ட் வந்து 200 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம போனோம் அப்படின்னா 170 கொஸ்டின் கரெக்டாக போட்டோம், நம்ம வேலைக்கு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ அந்த 170 எடுக்கிறதுக்கு என்ன வழி, தமிழில் 100 கொஸ்டின் கேட்குறான், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ். இந்த தமிழ் மேக்ஸை மட்டும் நீ ஃபுல்லாக முடிச்சோம் அப்படின்னா உனக்கு 120 கொஸ்டின்ஸ் வந்துடும். 120 கொஸ்டின் கண்டிப்பாக வர வைக்கணும். அப்போ அதிகப்படியாக டெஸ்ட் வந்து போடணும். முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் எவ்வளோ கொஸ்டின் தேவைப்படுது, இன்னும் 50 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. 170. அப்போது நீ என்ன பண்ணும் அப்படின்னா ஜிஎஸ்ல வந்து பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின், இதை எல்லாத்தையுமே நீ படிச்சுட்டு போனோம் அப்படின்னா உனக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும் ஸ்கோர். ஜிஎஸ்ல நீ வந்து ஆப்ஷன் மெத்தடையும் யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட்லாம் உடனே வராது. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் தொடர்ந்து நம்ம கிளாஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம். அப்போ அந்த ஆப்ஷன் மெத்தட்லாம் போடுறப்போ உனக்கு என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்ல 45லேருந்து 50 வரைக்குமே வந்து உனக்கு வந்து வந்துடும் ஈஸியாக. அப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க, தமிழ்லையும் மேக்ஸ்லையும் உங்களை ஸ்ட்ராங் படுத்தாம ஜிஎஸ்ஸை போயிட்டு உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? அப்போ ஒரே கான்செப்ட் 200 கொஸ்டின் 11 சப்ஜெக்ட் வந்து கேட்குறாங்க. இந்த 11 சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, 200 கொஸ்டின் நீங்க எவ்வளவு எடுத்தா வேலைக்கு போகலாம், 170 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தாவது வேலைக்கு வந்து கண்டிப்பா வந்து போயிடலாம். ஓகேங்களா? தமிழ் மேக்ஸ் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸுக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளன்னா இலக்கணம். ஓகேங்களா? இலக்கணம் எப்படி வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இலக்கணத்தை தமிழை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ இலக்கணத்துல வந்து இப்போ பழைய நிறைய பேருக்கு பல குழப்பங்கள் வந்துருக்கு. நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, சார் ஃபர்ஸ்ட் வந்து கிராமர்லாம் கம்மியாக தான் கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ் அறிஞர்களும் அறிஞ தொண்டர்களும் தான் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்லாம் வந்து நிறையா வந்து சிலபஸ், பழைய சிலபஸ் வந்து இப்போ புது சிலபஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுசா கிராமருக்குள்ளேயே வந்துட்டாங்க. முழுசா என்னது கிராமருக்குள்ளேயே வந்துட்டாங்க. தமிழ் அறிஞர்களும் இலக்கியங்களும் எத்தனை, வெறும் 15 கொஸ்டின்ஸ். எத்தனை,
வெறும் 15 கொஸ்டின்ஸ். இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டு. ஆனா இதுல நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த புக்குல அதிகமா இருக்கிறது. சார் இதுக்கும் சில டவுட் இருக்கும். சார் இந்த சிலபஸ்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல, கண்டிப்பா ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ஸ்கூல் புக்ல இருந்து தான் நம்ம வந்து படிச்சாகணும். ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா பாருங்க, ரொம்ப டெப்த்தாவும் வந்து கேட்கறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. அப்ப ஸ்கூல் புக்ல எங்க பாருங்க, இப்போ எல்லாருமே வந்து இதுல இலக்கணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இலக்கணம். இலக்கணத்துல இருந்து உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? இலக்கணத்துல வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அது சொல்ல அகராதியில வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எழுதும் திறன்ல இருந்து 15 கொஸ்டின் கேட்கறாங்க. கலை சொற்கள்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறன், இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும். இந்த லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் முக்கியமே. இதுதான் வந்து நீங்க மார்க் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லக்கூட போற விஷயமே இதுதான். ஏன்னா இது என்ன இருக்கு, உனக்கு 6th இருந்து 12th வரைக்குமே இருக்கு. 6th இருந்து என்ன இருக்கு, 12th வரைக்குமே இருக்கு. அதிகமா இருக்கிறது, அதிகமா நீ மனப்பாடம் பண்ணக்கூடியது எல்லாமே இதுதான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இலக்கணத்துல இருந்து 25 கொஸ்டின், இலக்கணத்துல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கேட்கலாம். இது என்னது, சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக. ஓகேங்களா? சந்திப்பிழையை வந்து நீக்குதல், நகர நகர, அதாவது நகர 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 வேறுபாடு அறிதல். அப்புறம் வந்து நம்ம வினா எழுத்துக்கள், சொட்டு எழுத்துக்கள்னா என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மேக்சிமம் இது எல்லாருமே இந்த கலை சொற்கள்ல என்னது எழுதும் திறனை மேக்சிமம் வந்து அட்டன் பண்றவங்க எல்லாருமே அடிச்சிருவாங்க. என்ன பண்ணலாம், 85 கொஸ்டின்ஸ், 85 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், அட்டன் பண்றவங்க எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ சிலபஸை மாற்றி இதுதான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிலபஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலும் நமக்கு தெரியும் எப்படி ரொம்ப டெப்தா போறானா. இந்த ஸ்கூல் புக் லெவல்ல இருக்குன்னா, ஸ்கூல் புக் லெவல்ல கேட்டான் அப்படின்னா சாலிடா யாரா இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். ஒரு மாசம் தமிழை படிச்சிருந்தாலும் என்ன பண்ணலாம், 85 வரைக்குமே கொஷின்ஸ் வந்து போட முடியும். ஆனா உங்களுக்கு வந்து தமிழ்ல 90+ போறதுக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் தான். அதனால வந்து நான் வந்து வெளியில ஓன் ஹவுஸ் புக் வாங்கி படிக்கிறதா இல்லை ஸ்கூல் புக் அப்படின்னா, நீங்க படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை படிக்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஏன்னா அவன் ஸ்கூலை தாண்டி வந்து படிக்க கேட்க மாட்டான், ஸ்கூல் புக்கை தாண்டி வந்து கேட்க மாட்டான். அப்ப ஸ்கூல் புக்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் 45 இயல் இருக்கு. 6th to 10th வரைக்கும் அது 45 இயல்கள் வந்து இருக்குது. அந்த 45 இயல்களை வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், படிச்சுக்கோங்க. 11th 12th படிக்கணுமா சார் அப்படின்னா, 11th 12th கம்பல்சரி படிங்க. நியூ புக் ஓல்டு புக் வந்து படிங்க. பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்க 11th புக்கு 12th புக்கெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வந்து படிச்சிருங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது என்னது, எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ், எவ்வளவு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. இந்த எழுத்து இலக்கணத்துல நிறைய சப் டாபிக்லாம் வந்து இருக்கு. இது இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து கிளாஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தொடர்ந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நடத்திக்கிட்டே வந்து இருப்போம். தொடர்ந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. நோட்ஸ் எடுத்து பழகுங்க. நோட்ஸ் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல். ஓகேங்களா? வெறும் மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போனா ஒன்றும் ஃபிட் ஆகாது. அதனால நோட்ஸ் எடுத்து வந்து பழகுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இலக்கணம். ஓகேங்களா? இந்த இலக்கணத்துல வந்து இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பிரிச்சு வச்சிருக்கோம். சிலபஸ் வைஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். என்ன சிலபஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுல இருந்து வந்து பிரிச்சு வந்து வச்சிருக்கோம். இது என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, எழுத்து இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் பார்க்க போறோம். அந்த எழுத்து இலக்கணத்தை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்தி பிழையை நீக்குதல், அப்புறம் வந்து குறில் நெடில் வேறுபாடு. இதெல்லாம் ஈஸி தான். என்னது குறில் நெடில் வேறுபாடு. ஆனா என்ன ஒரு இலக்கணம்னா ரொம்ப டெப்தா கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. கொஷின் பேப்பரை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சிலபஸை மாத்தி தானே ஃபர்ஸ்ட் இதாக கொண்டு வராங்க. ஏன்னா அதிகமா இலக்கணத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க, பேசிக்கான விஷயத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதை அவன் எப்படி டெப்தா கேட்டா மட்டும்தான் என்ன பண்ணணும், படிச்சவங்களால மட்டுமே ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியா கேட்டான் அப்படின்னா படிச்சவங்க அதெல்லாம் சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் மனசுல நினைச்சுக்கோங்க, கொஞ்சம் டெப்தா கேட்கணும்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா
ரொம்ப டெப்தா கேட்டாதான் ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சவனுக்கு நிம்மதி பெருமூச்சு இருக்கும். ரொம்ப பேசிக்கா கேட்டானா ரோட்ல போறவங்க கூட ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்து பாருங்க, லகர லகர, இதெல்லாம் சிலபஸ் இருக்கு. லகர 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 நகர நகர ரகர ரகர, இந்த வேறுபாடு இது வந்து இதோடைய வேறுபாடை வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இணை எழுத்து. இணை எழுத்துக்கள்னா என்னது? இணை எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இது எல்லாமே என்னது? எழுத்து இலக்கணத்துல நம்ம படிக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம எழுத்து இலக்கணத்துல வந்து நம்ம வந்து படிக்கணும். அடுத்தது சொல் அதிகாரம் பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா வேறு சொல் அறிதல், வினை சொல், வினைமுற்று, வினையச்சம், வினையலானையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல். இதெல்லாம் என்னது நம்ம இந்த சொல் அதிகாரத்துல வந்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அயர் சொல், தமிழ் சொல், அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து பாருங்க, அடுத்தது எதிர் சொல், எழுத்து பிழை, ஒற்று பிழை அறிதல். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸ்ல வந்து நமக்கு வந்து கவர் ஆகிட்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். நம்ம சிலபஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுடைய கிளாஸஸ் வந்து என்னது ஸ்கூல் புக்ஸ் வைஸா கிளாஸஸ் வந்து போகாது. எல்லாமே எந்த வயசுல போகும் அப்படின்னா டாபிக்ஸ் வைஸ் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கவர் பண்றோம். அது ஃபுல்லா டெப்தா கவர் பண்றோம். டெப்தா வந்து நம்ம என்ன பண்றோம், கவர் பண்ணிட்டு வந்து போறோம். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எழுத்து இலக்கணத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எழுத்து இலக்கணத்தை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரி, தமிழ் மொழியில இலக்கண வகைகள் ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துருவோம். தமிழ் மொழியில இலக்கண வகை, இலக்கணம் எத்தனை? 5 இலக்கணம் வந்து சொல்லுவாங்க. எத்தனை இலக்கண வகைகள் எத்தனை இருக்கு? 5 வகைகள் வந்து இருக்கு. ஒன்னு என்னது எழுத்து இலக்கணம், ஒன்னு என்னது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துனா என்னது? நமக்கு ஒவ்வொரு எழுத்துக்களை வந்து நம்ம வந்து எழுத்து இலக்கணம், அதுலயும் வந்து நமக்கு சில இதெல்லாம் வந்து படிக்கணும், உள்ள டெப்தா வந்து படிப்போம். அடுத்து என்னது சொல் இலக்கணம், எழுத்துக்கள் சேர்வது என்னது சொல்லு. இப்போ மா அப்படின்னா என்னது? ஒரு எழுத்து. ஓகேங்களா? இது கூட 2 எழுத்து சேரும் போது மரம். மரம் என்பது என்னது? ஒரு சொல்லு. அதுக்கப்புறம் பொருள், மரம் என்பது என்னது? ஒரு பொருளை குறிக்குது இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா பொருள். யாப்பு, அணி, இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த யாப்புனா என்ன, அணி இலக்கணம்னா என்ன, யாப்பு இலக்கணம்னா என்ன, அணி இலக்கணம்னா என்ன அப்படின்றத வந்து தெரியும். யாப்பு இலக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேந்தர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவிதைகள் எழுதுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி, என்னது இலக்கண முறைப்படி, இலக்கண ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிதைகளை வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க. என்னது மரபு கவிதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மரபு கவிதை எழுதுவதற்கு யாப்பு இலக்கணம் பயன்படுகிறது. அப்ப முன்னாடி இருந்த அறிஞர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த இலக்கண முறைக்கு தான் வந்து கவிதை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து புது கவிதை சொல்லுவாங்க. புது கவிதை, இந்த புது கவிதை வந்து என்னது கருத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம், கருத்துக்கு முக்கியமே என்னது முக்கியத்துவம் எழுதுதான் என்னது முக்கியத்துவம் கொடுத்ததுதான் புது கவிதை. அப்போ யாப்பு இலக்கணம் எதுக்கு பயன்படுது, மரபு கவிதை எழுதுவது இலக்கண முறைப்படி கவிதைகள் எழுதுவதற்கு வந்து பயன்படுகிறது. அடுத்தது அணி இலக்கணம். அணினா என்னது? அணி அப்படின்னா அழகு என்று பொருள். அணினா என்னது? அழகு என்ற பொருள். அணி அப்படின்னா என்னது? அழகு என்ற பொருள். இந்த ஒரு நம்ம இப்ப எழுதுறோம், ஒவ்வொரு சொல்ல எழுதுறோம் இல்லையா, அது வந்து என்னது அது அழகரா வந்து இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அணிகலன்கள் அணிஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க, அழகா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணத்தோட வந்து கலந்து வரும்போது அந்த சொல்ல என்னது சொற்றொடர் வந்து அழகா நமக்கு பழகுற அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இருக்கும். இதுல வந்து அணி இலக்கணம் பல வகைகள் இருக்கு. அணி இலக்கணம் என்னது பல வகைகள் வந்து உருவக அணி இருக்கு, ஓமை அணி இருக்கு, எடுத்துக்காட்டு ஓமை அணி இருக்கு, வஞ்சி புகழ்ச்சி அணி இருக்கு, பின்வரும் நிலை அணி இருக்கு, பொருள் பின்வரும் நிலை, இந்த மாதிரி பல வகைகள்ல வந்து அணி இலக்கணம். அணினானது அழகு. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய இந்த யாப்பு இலக்கணத்தை படி நம்ம எழுதுறப்போ அது வந்து அழகுபட வைப்பதுதான் அது இந்த அணி இலக்கணம் வந்து பயன்படுகிறது. அப்போ தமிழ் இலக்கணம் எத்தனை வகை? 5 வகை. ஒன்னு எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா? பார்த்துங்க. அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க எழுத்து. இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்து வந்து இந்த எழுத்து இலக்கணம் வந்து எத்தனை பிரிவுகளா இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பிரிவுகளாக வந்து இருக்கிறது வந்து பாருங்க. எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு என 12 வகை. என்னது எழுத்து எத்தனை பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அது 12 பிரிவுகளா வந்து பிரிஞ்சிருக்கு. எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு. ஈறுன்னு என்னது, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து. ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா அது முடிய போற எழுத்து தான் சொல்லுவோம் நம்ம ஈறு அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு. இதுல 12 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டது நம்ம தமிழ் இலக்கணம். கேட்பாங்க, ஒருவேளை கொஸ்டின் கூட வந்து கேட்கலாம், எழுத்து இலக்கணம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12 வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா, நம்மளுடைய சங்ககால பாடல் சங்ககால பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நன்னூல்ல வந்து சங்ககால பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடலே வந்து இருக்கு. என் பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி என்றோ, பதம், புணர்ப்பு என பன்னீர் பாற்று அதுவே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல 57வது பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருக்கிறாங்க. எழுத்து எத்தனை பிரிவுகளா பிரிக்கப்பட்டுள்ளது? 12 பிரிவுகளா வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னது? எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடை, போலி, பதம், புணர்ப்பு என 12 பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்கு. இதெல்லாம் ஒண்ணு நம்ம என்னென்ன இருக்கிறது அப்படின்னா வந்து தொடர்ந்து நம்ம வகுப்புல வந்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இந்த 12 வந்து பாத்தீங்கன்னா 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. அகம், புறம். நம்ம சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த 8 தொகை நூல்கள் இருக்கும். சங்க காலத்துல என்னது 8 தொகை நூல்கள் வந்து இருக்கும். அந்த 8 தொகை நூல்கள்ல அகம் நூல்கள், புறம் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம், நம்ம பிரிச்சிருப்போம். அதே மாரி இந்த எழுத்து பிரிவுகளையும் என்ன பண்றாங்க, அகம் சார்ந்த பிரிவு, புறம் சார்ந்த பிரிவா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இதுல எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி இவை வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 என்னது அகத்திலக்கணம் சொல்றாங்க. இந்த 10 என்னது அகத்திலக்கணம். எழுத்திலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா 12 பிரிவுகளா இருக்கு. அதுல 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்திலக்கணம். பேலன்ஸ் 2 இருக்கு. அது 2 என்னது புறத்திலக்கணம். அது 2 என்னது புறத்திலக்கணம். அந்த 2 என்னது பதமும் புணர்ப்பும். பதமும் புணர்ப்பும் என்னது இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புறத்திலக்கணம் வந்து சொல்றாங்க. அப்போ அகத்தில கொஸ்டின் வந்து கேட்கலாம். எழுத்து இலக்கணத்துல வந்து இப்போ முறையை கொடுத்துட்டு இது வந்து அகமா புறமா அப்படின்னு வந்து எழுத்து இலக்கணத்துல வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு மொழியோட அடிப்படை உறுப்புகள். ஒரு மொழியோடைய அடிப்படை உறுப்புகள் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அடிப்படை உறுப்புகள் என்ன அப்படின்னா எழுத்து, சொல், சொற்றொடர். எழுத்து, சொல், சொற்றொடர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழியோடைய அடிப்படை உறுப்புகள். இந்த இலக்கணம் வந்து கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பேசிக்கா தான் இருக்கும். ரொம்ப பேசிக்கா தான் வந்து இருக்கும். நம்ம போக 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 தான் ரொம்ப வந்து டெப்தா வந்து போகும். அதனால வந்து என்ன ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்துல ஈஸியா தான் இருக்கும். அப்புறம் போக போக தான் வந்து என்ன இருக்கும், கஷ்டமா வந்து இருக்கும். எடுத்துக்காட்டு, நம்ம வந்து ஒரு மொழிக்கு வந்து அடிப்படை உறுப்புகள் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எழுத்து, சொல், சொற்றொடர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எழுத்துனா என்னது சொல்லா என்னது அன்பு. எழுத்துக்கள் சேரும் போது என்னது அது சொல்லா வருது. அன்பே தெய்வம் அப்படின்னா என்னது அது வந்து ஒரு சொற்றொடர். இந்த சொல்லு இருக்கு பத்தியா, அந்த சொல்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. சொல்லுக்கு என்னன்னு சொல்றாங்க, மொழி, பதம், கிளவி, வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. 3ஆ வந்து என்ன சொல்றாங்க, 3 பெயர்களா வந்து அழைக்கலாம். மொழி, பதம், கிளவி, வார்த்தை என வந்து அழைக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொற்றொடர். சொற்றொடர் என்னது, சொற்றொடத்தை நம்ம வந்து என்ன சொல்றோம், வாக்கியம் என்ன சொல்றோம். சொற்றொடர் வந்து நம்ம என்ன சொல்றோம், வாக்கியம் வந்து சொல்றோம். அடுத்து பாருங்க, எல்லா எழுத்துக்களும் அடிப்படையானது. எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது என்னது, ஒலி. இத கூட கேட்கலாம். ஒரு ஃபேக்டா பேசிக்கா கேட்கணும் அப்படின்னா இதை கூட வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து கேட்கலாம். எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது என்னது, ஒலி. அடுத்து பாருங்க, தமிழின் முதல் எழுத்து ஆ.
அந்த எழுத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்போம். நம்மளுடைய பழைய கிளாஸ்ல கூட நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதாவது என்னன்னா, எல்லா மொழியிலையும் ஒரு எழுத்து இருக்கும். எல்லா மொழியிலையும் என்ன இருக்கும், ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்துக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு கோடு, இப்ப இந்தியா இருக்கட்டும், இல்லை தெலுங்கா இருக்கட்டும், இல்லை உலகத்துல எந்த மொழியா வேணா இருக்கட்டும், அதுல எல்லா மொழிக்கு பின்னாடியும் ஒரு கோடு இருக்கு. இப்ப நம்ம உதாரணமா போடுறோம். போடுறப்போ இது என்ன பண்றோம், ஒரு கோடு ஒண்ணு போடுறோம் பாத்தீங்களா. இந்த கோடு எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா மொழியோடைய முதல் எழுத்துலையும் இந்த கோடு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி அந்த கோடுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வந்து பழங்குடியின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக எடுத்துட்டு போற ஒரு அம்பை குறிக்கக்கூடியதா வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது. இதுவே இன்னொரு சில புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உழவர் வந்து ஏறுகலப்பை தோல்ல வச்சு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதை குறிக்கப்படுதாவும் வந்து நமக்கு வந்து 2 பாயிண்டாவும் வந்து சொல்றாங்க. அதை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழின் முதல் எழுத்து அதை வந்து சொல்றாங்கன்னா, இந்த எழுத்து என்னும் எழுத்தின் முதுகுக்கு பின்னால் இந்த கோடு என்ற ஒரு கோடு வந்து இருக்கிறது. உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளில் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்கிறது அப்படின்னு வந்து செய்தி வந்து சொல்லப்படுது. புக்கில் வந்து நமக்கு என்ன ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது. இந்த எழுத்து மனிதனை குறிக்கிறது. எழுத்து குறிக்குது, மனிதனை வந்து குறிக்கிறது. அதற்கான பொருள் என்ன, அப்படின்னா, பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறது. இப்போ இந்த பின்னாடி வர்ற கோடை தான் வந்து சொல்றாங்க. இதை வந்து தெரிஞ்சு வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ் மொழியின் எழுத்துக்கள். தமிழ் மொழியில எத்தனை எழுத்துப்பா இருக்கு பார்க்காம சொல்லுங்க. நிறைய பேருக்கு இன்னும் கேட்டாலுமே வந்து என்னது தெரியாது. தமிழ் மொழியில மொத்தம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னது, 247 எழுத்துக்கள் வந்து இருக்கு. தமிழ் மொழியோட எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் இருக்கு. என்னது, உயிரெழுத்து 12. உயிரெழுத்து என்னது, சொல்றேன், அது வந்து 12 எழுத்துக்கள் இருக்கு. மெய்யெழுத்து எத்தனை இருக்கு, மெய்யெழுத்து 18 எழுத்துக்கள் வந்து இருக்கு. உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கு, 216 எழுத்துக்கள். ஆயுத எழுத்து 1. இதை சேர்த்து மொத்தம் எத்தனை எழுத்து, மொத்தம் 247 எழுத்து வந்து இருக்கிறது. மொத்தம் 247 எழுத்துக்கள் வந்து இருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து டீப்பா வந்து பார்ப்போம். இதுல வந்து கொஸ்டின்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க, முதல் எழுத்துக்கள்லாம் என்ன. உயிரெழுத்து கேள்விப்பட்டிருக்கோம், மெய்யெழுத்து கேள்விப்பட்டிருக்கோம், உயிர்மை எழுத்தும் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார் முதல் எழுத்து, முதல் எழுத்துன்னு லாஸ்டா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தானது நமக்கு முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். சரி, அடுத்து வந்து பாருங்க, உயிரெழுத்து. உயிரெழுத்து, இந்த உயிரெழுத்து 12 எழுத்துக்கள் வந்து இருக்கு. இந்த உயிரெழுத்துக்கள் என்னது, 12 எழுத்துக்கள் வந்து இருக்கு. என்னென்ன இருக்கு, ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்கள் வந்து இருக்கு. இந்த 12 எழுத்துக்களும் இயல்பாக காற்று வெளியிடும் போதே உருவாகக்கூடியது. இயல்பாக காற்று வெளியிடும் போதே இந்த உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கிறது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஆணுடைய வாயை திறந்தல ஆ சவுண்டு வரும், ஈனா ஈ சவுண்ட். ஸோ இதுவே நம்ம வாயை திறக்கும் போதே இயல்பாகவே இந்த 12 எழுத்துக்களும் பிறக்கிறது அப்படின்னு வந்து நமக்கு தகவல் வந்து இருக்கு. இந்த எழுத்துக்களை மட்டும் பிரிக்கிறாங்க. இந்த உயிரெழுத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்க, 2ஆ பிரிக்கிறாங்க. உயிரெழுத்து என்ன பண்றாங்க, 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க, குறில் எழுத்து, நெடில் எழுத்து. குறில் எழுத்து என்ன அப்படின்னா குறுகி ஒலிக்கக்கூடியது. குறில் எழுத்துனது குறுகி ஒலிக்கக்கூடியது. நெடில் எழுத்து அப்படின்னா நீண்டு ஒலிக்கக்கூடியது. குறில் எழுத்துன்னா ஒரு கண்ணிமைக்கும் நேரம் இல்ல ஒரு சொடக்கு போடும் நேரத்துல சொல்றதானது குறில் எழுத்து. நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிக்கக்கூடியது. இப்போ உதாரணம் பாருங்களேன், ஆ. இதுவே நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், ஆ இப்ப நீண்டு ஒலிக்குதா. சோ இப்படி 2 வகையா பிரிக்கிறாங்க, குறில் நெடில். அப்போ குறில் என்னன்னது குறுகி ஒலிக்கக்கூடியது, நெடிலா நீண்டு ஒலிக்குது. அப்போ குறிலுக்கு என்னென்ன, ஆ இ ஓ ஏ ஓ. சவுண்ட் சின்னமா சொல்லுவோம், ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் கம்மியா வருதா. இதுவே நெடிலா இருந்துச்சு அப்படின்னா ஆ இ ஓ ஏ. சார் ஐ
ஐ நெடில் 2 மாத்திரை. அப்போ குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. நம்ம எழுத்துக்கள்ல பார்த்தோம் இல்லையா, எழுத்துக்கள் என், பெயர், முறை, போலி, இடைநிலை எல்லாம் பார்த்தா அதுல வந்துச்சு பாத்தீங்களா மாத்திரை, அதுதான் இது. இப்போ அதாவது மாத்திரை, 1 மாத்திரை, குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. அப்போ 2 மாத்திரை. அப்ப நீண்டு ஒழிக்கிறது இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை பிரிச்சு இதுல எத்தனை மாத்திரை வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அப்போ உயிர் எழுத்து நம்ம என்ன பிரிக்கிறோம், 2 எழுத்தா வந்து பிரிக்கிறோம். ஒன்னு குறில், இன்னொன்னு நெடில் அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். ரெண்டாவது மெய் எழுத்து. மெய் எழுத்து என்ன இருக்கு, சரி நம்ம குறியில் என்ன பிரிச்சோம், சாரி உயிரெழுத்து நம்ம என்ன பிரிச்சோம், 2ஆ வந்து பிரிச்சோம். சார் மெய் எழுத்து என்ன பண்ணுது, மெய் எழுத்து பிரிக்கணும்ல, அதான் பிரிக்கணும் பாருங்க. மெய் எழுத்து மொத்தம் 18. என்னென்ன இருக்கு, இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லை, இவ்வு, இரு, இல்லை, இரு, இன்னு. இந்த 18 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 18 எழுத்துக்களை நம்ம என்ன பண்றோம், 3ஆ பிரிக்கிறோம். என்னது, வல்லினம், மெல்லினம், இடையினம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பீங்க நீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வல்லினம் என்னது, கசட தவிர. மெல்லினம்னா என்னது, ஞமன நமன. இடையினம் அப்படின்னா எரல வரல. இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, நமக்கு 3ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. கசட தவிர, ஞமன நமன, எரல வரல. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் வரும். கடைசி இலக்கணத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த வல்லினத்தை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அதனால வல்லின எழுத்துக்களை அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. மெல்லின எழுத்து, இடைநிறுத்தும் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த வல்லின எழுத்து எங்க இருந்து பிறக்கிறது, மெல்லின எழுத்து எங்க இருந்து பிறக்கிறது, இடையின எழுத்து எங்க இருந்து பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வல்லின எழுத்து எங்க இருந்து பிறக்கிறது, மார்பு பகுதியில இருந்து. இப்ப நீங்க சொல்லும் போது கசட தபர இதெல்லாம் சொல்லும் போது மார்புல ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உருவாகும். அப்ப வல்லின எழுத்துக்கள் எங்க பிறக்கிறது அப்படின்னா மார்பு பகுதியில் வந்து பிறக்கிறது. அப்போ இதுக்கு என்னன்னா வன்மையாக ஒழிக்கக்கூடியது, வல்லின எழுத்து வன்மையாக ஒழிக்கக்கூடியது. அடுத்தது மெல்லினம், ஞமன ஞமன. இது என்ன எங்கன்னா சொல்லுங்க, ஞமன ஞமனா மூக்குல இருந்து சவுண்டு வரும். ஓகேங்களா, இது என்னது, மென்மையாக ஒழிக்கக்கூடியது. இடையின எழுத்து எழல வகல. இது என்னது, கழுத்திற்கும் மார்புக்கும் மூக்கிற்கும் நடுவில் உள்ளது கழுத்துல இருந்து பிறக்கிறது என்னது, இந்த இடையின எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்து என்ன பண்றோம், நம்ம 2ஆ பிரிக்கிறோம். குறி நெடிலா வந்து பிரிக்கிறோம். மெய் எழுத்து என்ன பண்றோம், நம்ம 3ஆ பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், 3ஆ வந்து பிரிக்கிறோம். அடுத்தது உயிர்மை எழுத்து. உயிரெழுத்து பார்த்துட்டோம், உயிர்மை எழுத்து வந்து பார்த்துட்டோம். சார் உயிர்மை எழுத்துனா என்ன சார், உயிர்மை எழுத்து அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வது என்னது, உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்து என்னது, 216 எழுத்து. இப்போ உதாரணமா பாருங்க, இக்கு பிளஸ் ஆ என்ன வரும், கா. அப்போ இது மெய்யெழுத்து, இது இது வந்து உயிரெழுத்து. ஒரு சொல்லுவாங்க மெய் எழுத்து, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மெய் எழுத்து பார்த்தோம் இல்லையா. மெய் அப்படின்னா உடம்பு என்று பொருள். நமக்கு நன்னூல்ல சொல்லிருப்பாங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதுதான் ஓகேங்களா. இக்கு பிளஸ் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதானது நமக்கு உயிர்மை எழுத்து வந்து பிறக்கிறது. அதுதான் இப்போ உயிர்மை எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு, 216 எழுத்துக்கள் வந்து இருக்கிறது. இப்போ உதாரணமா இச்சு பிளஸ் என்ன வரும், சா. அதே இக்கு பிளஸ் நெட்டில் சேரம் என்ன வரும், கா. ஸோ இந்த மாதிரி பிறக்கிறது தான் வந்து நமக்கு என்னது, உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்கு, 216 எழுத்துக்கள் வந்து இருக்குது. அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எத்தனை இருக்கிறது, ஆயுத எழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து. ஆயுத எழுத்து என்னது, ஒரே ஒரு எழுத்து, தனி எழுத்து. ஆயுத எழுத்து எங்க இருந்து பிறக்கிறது அப்படின்னா தலையில இருந்து பிறக்கிறது. இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தனித்து இயங்கக்கூடியது, அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க, முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பெயர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது முதல் எழுத்து பார்க்கலாமா. அடுத்து என்னது, முதல் எழுத்து. முதல் எழுத்துனா என்னது, நம்ம சொல்லியிருந்தோம். முதல் எழுத்துனா என்னது, முதல் எழுத்துக்கள் லாஸ்ட் ப்ரீவியஸ்ல வந்து கேட்டது, முதல் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா
30 எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்னது? 30 எழுத்துக்கள். அதாவது உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒன்றாக இணைவதுதான் என்னது? முதல் எழுத்து. முதல் எழுத்துனா 30 எழுத்துக்கள். உயிர் எழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் சேர்ந்து 30 எழுத்துக்கள் மட்டுமே முதல் எழுத்துக்கள் வந்து ஆகும். இந்த முதல் எழுத்துக்களை தமிழ் மொழியில் பிற எழுத்துக்கள் தோன்ற காரணமா இருக்கும். இந்த முதல் எழுத்தானது இது ரெண்டும் இணைஞ்சுதான் உயிர்மை எழுத்து வந்து தெரியும். அப்போ உயிர்மை எழுத்து 12 எழுத்தும் தோன்றுவதற்கு இந்த முதல் எழுத்தானது முக்கிய காரணமா வந்து இருக்கு. முதல் எழுத்தை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள், அதாவது உயிர்மை எழுத்துக்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் சொல்றாங்க. முதன்மை எழுத்துக்களை முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சொன்னாங்க சார்பு எழுத்து. முதல் எழுத்தை சார்ந்து தோன்றக்கூடியது அதாவது உயிர்மை எழுத்துன்னு சொல்றாங்க. இது வந்து சார்பு எழுத்து. சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? இதுவும் 2019 கேட்டிருக்காங்க. இதுவும் என்ன பண்றாங்க? 2019 வந்து கேட்டிருக்கிறாங்க. சார்பு எழுத்து எத்தனை இருக்கு? 10 வகைப்படும். சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகை வந்து படும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கேட்பாங்க குற்றியலுகரம். குற்றியலுகரம்லாம் முக்கியம். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலுகரம்னா என்ன கேட்பாங்க. அதனால இதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ சார்பு எழுத்து 10 வகைப்படும். 2019 கொஸ்டின் என்னென்ன பாருங்க. உயிர்மை, உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது என்னது? சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சொல்லுவோம் சார்பு எழுத்துக்கள் சொல்லுவோம். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அதுதான் இந்த 10ம். அடுத்தது மாத்திரையோடைய அளவு. மாத்திரையோடைய அளவு நம்ம சொன்னோம் இல்லையா? குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. அதான் சொல்லியிருக்கிறாங்க. மாத்திரை அளவு என்பது ஒரு முறை கண் இமைக்கும் அளவு, ஒரு முறை கை நொடிக்கும் அளவு. கண் இமைக்கணும்னா 1 மாத்திரை, கை சொடக்கணும்னா 1 மாத்திரை. ஆ இ உ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நீண்டு சொல்லாம கம்மியா சொல்லலாம் பார்த்தீங்களா? அதை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் எழுத்து அதாவது குறில் எழுத்து 1 மாத்திரை. குறில் எழுத்துனது 1 மாத்திரை. நெடில் எழுத்து அப்படின்னா 2 மாத்திரை. நெடில் 2 மாத்திரை. மெய் எழுத்து அப்படின்னா 1/2 மாத்திரை. மெய் எழுத்து எத்தனது? 18 எழுத்துக்கள் இருக்கு. அது 2 மாத்திரை. அடுத்தது ஆயுத எழுத்து. அக் அப்படின்றோம்ல, அக்கு அப்படின்றோம்ல, அது என்னது? 1/2 மாத்திரை. குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய் எழுத்து 1/2 மாத்திரை, ஆயுத எழுத்து 1/2 மாத்திரை. இப்போ இது வந்து ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் இது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. கபிலர். கபிலருக்கு வந்து எத்தனை மாத்திரை வரும்? கபிலர் இல்ல பாருங்க, நானே எழுதுறேன். கபிலர். கபிலர் பாருங்க. கா 1 மாத்திரை, பி 1 மாத்திரை, ல 1 மாத்திரை, இரு இது என்னது? மெய் எழுத்து. இது என்னது? 1/2 மாத்திரை. இது 1 மாத்திரை, இது 1 மாத்திரை, இது 1 மாத்திரை. இது என்னது? 1/2 மாத்திரை. அப்ப மொத்தம் கபிலர் எத்தனை மாத்திரை? 3 மாத்திரை. ஓகேங்களா? கபிலர் எத்தனை மாத்திரை? 3 மாத்திரை வந்து சொல்லப்படுது. இலக்கணம் பொற்சிலை. இதற்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணி கமாண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுதான் எழுத்து இலக்கணம். இதுதான் வந்து இருக்கு. இதோட நம்ம பார்த்து ரொம்ப டெப்தாவே வந்து பார்த்துருக்கோம். எழுத்து இலக்கணம் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் நம்ம. எழுத்துனா என்ன, எழுத்துனா என்ன, எழுத்தை எத்தனை பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்கிறாங்க, முதல் எழுத்து என்ன, உயிர் எழுத்து என்ன, ஆயுத எழுத்து என்ன, உயிர்மைனா என்ன, மாத்திரையோடைய அளவுனா என்ன அப்படின்றத வந்து இந்த கிளாஸஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து தெளிவா இன்ட்ரோடக்ஷனோட நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இதை தாண்டி அடுத்த கிளாஸ்ல இன்னும் டெப்தா போகும். அடுத்தது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. அதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணோம்? புணர்ச்சி டாபிக்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காம ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி படிங்க. தொடர்ந்து மூன் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து வரக்கூடிய 90 கிளாஸுகளையும் என்ன பண்ணுங்க? அட்டன் பண்ணுங்க. அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கான கிளாஸஸ்க்கான ஷெடியூலை வந்து கொடுத்துருவாங்க. கிளாஸஸ்க்கான ஷெடியூலை வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.